அன்னைக்கு ஐயா மோடி ரோட் ஷோ போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தப்ப சத்தமே இல்லாம ஒத்த வீடியோ வரைக்கும் மொத்தமா அத்தனை பேரையும் அடிச்சு காலி பண்ணாரு ராகுல் காந்தி. அதே மாதிரி இன்னைக்கு தியான ஷோ பண்ணி அத்தனை பேரையும் தசை திருப்பலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரே ஒரு வீடியோ போட்டு ஆப் அடிக்கல, அத்தனை பேரையும் மரத்துல நிக்க வச்சு ஆணி அடிச்சிருக்காப்புல. அவ்வளோ பயிலும் பேய அரைஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பா டா கூத்தரி குரூப். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் யாரோட ஆக்டிவிட்டியை பார்த்தா உங்களுக்கு இப்படி பாட தோணுது? பைத்தியம் பைத்தியம், இதுக்கு பார்க்க முடியுமா வைத்தியம்? இங்கே பாருங்க, நான் சென்ட்ரலாக கேட்குறேன், அது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்கள நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ இந்த உள்ளூர்காரங்க இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் கருத்து கணிப்புன்னு எவனையுமே நம்ப முடியாது. இது உள்ளூர்காரங்க பார்க்குற வேலை. வெளியூர்காரன் ஏதாவது பார்ப்பானா? அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அத்தனை பேர் சொல்லி வச்ச மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு இந்த தடவை பால், காங்கிரஸ் அடி தூளு. அவங்க சொல்கிறாங்கப்பா, நிச்சயம் பாஜக பெரும்பான்மை வரவே வராது. அப்படியே வந்தாலும் அவங்க 200 தொடுறது ரொம்ப கஷ்டம், வெறும் 200 தொடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு கட்சியோட ஸ்டார் வேட்பாளர், அது இல்லாமல் அவர் எங்களோட பிராண்டு, கட்சியோட தலைவர், எங்களோட ஐடென்டிட்டி. அப்படி அது எங்கள் பிராண்டுன்னு சொல்கிற ஆள் எனக்கு 7ஆம் கட்ட எலெக்ஷனே வேணாமுடா வேண்டாமுடா வேண்டாமுடா அப்படின்னு சொல்லி மூலையில் போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணுவாப்பிள்ளையா? அப்படி ஒரு மனநிலைமை. ஜெயிக்க போறவனோட விஷயம் எப்படி இருக்கு? அந்த கடைசி கட்ட தேர்தல் இன்னமும் நல்ல உட்காரம் என்ன பண்ணாலும் உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்து பிளான் போடுவாப்பிள்ளையா? அவங்களோட தனியா போய் உட்கார்ந்துட்டாப்பிள்ளையே, யாரும் வேண்டாம் உங்க கூட எல்லாம் நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு தனியா போய் உட்கார்ந்துருக்காப்பிள்ளையே. நினைச்சு பாருங்க. இப்போ இவர் ராகுல் காந்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 2-3 பாயிண்ட்டு ரொம்ப வேலிடான பாயிண்ட். விவாதத்துக்கு கூப்பிட்டேங்க அந்த மனுஷனை, வாங்க 2 பேர் ஆர்கியூ பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றத ஏன் மூலியமாவது எடுத்து இந்த நாட்டுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு அவர் வாயாலே சொல்லட்டும். வேற யாரும் சொன்னாலாவது எவனும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. நான் எவனா சொல்லுவான்னு பார்த்தேன், இவர் இது செஞ்சாரு அது செஞ்சாரு, இவர் ஏதாச்சும் செஞ்சாருன்னு இவர் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காகத்தான் கூப்பிட்டேன். பார்த்தா நான் கூப்பிட்டதுக்கு கோச்சுக்கிட்டு போய் மௌன விரதம் இருக்கிறாப்புல. பாவம் இவரை நம்ம என்ன பண்ணுறது? அது இல்லாமல் காங்கிரஸ்காரங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாரும் தயாராக இருங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அத்தனை கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்காங்க. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக இது இருக்கும். அத்தனை பேர் தயாராக இருங்க. முக்கியமாக அந்த 7ஆம் கட்ட அந்த அந்த போடுறாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேர் உஷாராக இருங்க. ஏன்னா வாக்குச்சாவடியை ஹூக்கடிச்சு ஏதாவது போங்கு பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் அத்தனை பேரும் எவ்வளோ தூரம் எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எச்சரிக்கையாக இருங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்து. மனுஷன் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அதை உள்ளே இறக்கியிருக்காரு பாருங்களேன். இவர் இந்த மாதிரி போனால் இந்த பக்கம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க ஐயா மேலே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் இவர் பண்ணக்கூடாதுங்க, ஏங்க இவர் இதை பண்ணுறாரு, கொஞ்சம் இவர் யாராவது தடுத்து நிப்பாட்டுக்கல. இது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அத்தனையும் ஏதாச்சும் 1-2 ரூல்ஸை இது பண்ணால் பரவாயில்ல. எனக்கு ரூல்ஸே கிடையாது, புக்கை கிழிச்சு போட்டு அவர் மாட்டுக்கு 19 அடிச்சிட்டு இருக்காப்புல. தயவு செய்து ஆளை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுங்கன்னு கேட்குறது. தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருக்க வேண்டியது. பாருங்கள் அவன் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஏங்க இவ்வளோ பதறீங்க? அவர் வாயை திறந்து ஏதாவது பேசுனாரா? அவர் மாட்டுக்கு மௌன விரதம் தானே இருக்கிறாரு. அவர் ஏதாவது பேசுனா அவர் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, நாங்கள் அவரை பிடிச்சி கட்டி போடலாம். பட் அவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் ஃப்ரீ பேர்ட், ஜாலியாக அவரோட இதில். சரி, அதை ஒளிபரப்பாதீங்கய்யா, அதுவே ஒரு பிரச்சாரம் தானே. சைலண்ட் மோடாக இருக்க வேண்டிய இடத்துல சைலண்டாக ஒரு பிரச்சாரத்தை போட்டிருக்காப்லையே, அதையாவது பண்ணுங்கன்னா இல்லை அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். உண்மையில் எலெக்ஷன் கமிஷனை நினச்சா தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாக இருக்குது.
ஏன்னா தேர்தலை நடக்கிறத நினச்சி ரிசல்ட் வரதை நினச்சி எவனும் பதைச்சதே கிடையாது. ஆனால் இந்த தடவை பதைக்கிறாங்க. போவாங்களா? அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்க கிளம்புவாங்களா? அவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்களா? ஏன்னா 20 வருஷமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். ஃபுல் பவர் அத்தாரிட்டியில் இருந்த மனுஷனை திடீர்னு அப்படியே எல்லாத்தையும் பிடுங்கிவிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அந்த மனுஷன் எப்படி நார்மலாக யாராலையுமே அதை வந்து பொறுத்துக்க முடியாது. அப்போ இனிமேல் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆளே இருக்காதா? நான் யாரையும் கூப்பிட்டு ஆர்டர் போட முடியாதா? என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாதா? என்னை இனிமேல் கேள்வி கேட்பாங்களா? அந்த நினப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, அந்த நினப்பில் தான் இப்போ ஐயா உட்கார்ந்துருக்கார். இப்போ அதைத்தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா மேபி இப்போ பெரும்பான்மையாக வரல, ஒரு 200க்கு மேலே வருது. இப்போ காங்கிரஸ் ஒரு 100 வருது தனியாக, பிஜேபி தனியாக ஒரு 150 200 வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நேராக போவாங்க. பாருங்கள், நாங்கள் தான் இது ஹையஸ்ட்டு இது ஸ்கோரு சோஃபார். ஜெயிக்கலைனாலும் நாங்கள் தானே ஹையஸ்ட் ஸ்கோரு, நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒரு 3 மாதம் கொடுங்க, 6 மாதம் கொடுங்க, ஏன் ஒரு 5 வருஷம் கொடுங்க, நாங்கள் எங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜனாதிபதியை ஒரு ஆளை உட்கார வச்சு அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவங்க ஒருவேளை சரிங்க இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, முடிஞ்சு. அவங்க அந்த பிளான்லேயும் இருக்காங்களா? பட் இதையெல்லாம் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, ஒருவேளை இந்த அளவுக்கு போயிட்டு எதையாச்சும் வம்படி பண்ணி அவங்க அங்கே உட்கார்ந்தாலும் இவர் அங்கே உட்கார முடியாது. அதில் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க விட ஐயா கூடவே இது வரைக்கும் ஒட்டி உறவாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் செம்ம வரியில் இருக்காங்களா. மறுபடியும் ஏறவே கூடாது. ஏறினாப்புல சேரோட தூக்கி ஒட்டு மொத்தமாக அப்படியே கடலில் போட்டிருக்க அப்படின்ற அளவுக்கு உள்ளே இறங்கி அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், ஜூன் 1 அதாவது நாளைக்கு சாயங்காலம் கூட போகிற இந்தியா கூட்டணியோட கடைசி கட்ட அந்த இது எதுக்காக அங்கே வந்து இப்போ கூடுறாங்க இந்த நேரத்தில்? ஜென்ரலாக எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும். இப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த சைடுமே இந்த கூட்டணி இப்போ நடந்திருக்கோம், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கட்சிக்கு யார் பிரதமர்னே தெரியலன்ட்டு. உண்மையிலே இப்போ பாஜகவுக்கு தான் யார் பிரதமர்னு தெரியல. ஆனால் அவங்க இவர் பிரதமர் இல்லைன்றதுல மட்டும் ரொம்ப குறியாக இருக்காங்க. இப்போ அதை முடிவு பண்ணதா, ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம அந்த ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும், ஏன்னா இவங்க எந்த எஸ்டிஎம்க்கு போவாங்க அந்த டைமில் பை லா நம்ம என்னென்ன பண்ணணும், இவங்க என்னென்னலாம் போவாங்க அந்த ப்ரிடிஷனுக்காக தான் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் யார், ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு மனசாக ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சைட்லேருந்து தான். பட் ஆனால் அது வந்து ராகுல் காந்தியே வந்து அவர் பேரை சொன்னப்போ இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கதா ஒரு தகவல். அவருக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியோட பெருந்தலைவர், 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக பல தடவை இருந்தவர், அது இல்லாமல் வந்து இப்போ காங்கிரஸை வழி நடத்துகிறவர், அவராக கூட இருக்கலாம். ஆனால் ஏன் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்க. இவங்க இத்தனை நாள் வரைக்கும் குடியரசுத் தலைவர் தான் பழங்குடியின மக்கள் சொல்லி அது கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்காகவே அப்படி ஒரு போஸ்டிங்கு. ஆனால் இந்த பிரதமர் போஸ்டிங்கை முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே ஒரு பட்டியலினத்தவர் வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. இதுக்கு எதிர்ப்பு எங்கேயுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அது இன்னும் வந்து ஊர்ஜிதமான ஒரு முடிவு இல்லை, அப்படியே லைட்டாக அங்கனுக்குள்ளே அப்படியே தாவி போயிட்டு இருக்கு. பட் அதை வந்து பிடிச்சி வச்சு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு நாளைக்கு கூடுறாங்க. யாருக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இந்த கல்யாணம் பண்ணுறப்ப யாராவது அதாவது ப்ளீஸ் யாராவது எதிர்க்கிறீங்கன்னா இப்போயே கை தூக்கிடுங்க, ஆர் அண்ட் ஹோல்ட் யுவர் பீஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிம்பாங்க இல்லை, அந்த மாதிரி கூப்பிட்டு கேட்குறதுக்கு. அது ஆல்மோஸ்ட் எல்லாமே முன்கூட்டியே பேசிட்டாங்களாம். பட் இருந்தாலும் ஏதாச்சும் இருக்கா, நம்ம வேறு ஏதாவது செய்யலாமா, இதை தாண்டி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நேரில் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கா. இந்த கூட்டத்தில் மேபி கபில் சிபில் அவர்களும் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு எலெக்ஷனை இந்தியா பார்த்ததே இல்லை. அதாவது வாழ்வாசாவான்ற லெவலுக்கு அங்கே உள்ளே உட்காந்து ஒருத்தர் போராடிட்டு இருக்கார் தனியாக கடலுக்குள்ளே. அவரை எப்படி எதிர்க்கிறதுன்னு இவங்க உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எதிர்க்கிறது மக்கள் மூலியமாக எடுத்தா பரவாயில்ல, இவங்க எல்லாத்தையுமே மதக்கலவர பிரச்சனை இப்படி தானே போயிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த தடவை எதையும் செஞ்சிடக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் 360 720 டிகிரியில் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே அவரும் இருக்க போகிறதா முதல் முறையாக. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது.
ஜூன் 4 அன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்நேரத்துக்கு ஜூன் 4ஓட இந்நேரத்துக்கு நமக்கு ரிசல்ட் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், யார் வரப்போகிறா. இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் அது எதுவும் அதே நேரத்தில் வர்ற ரிசல்ட்டை நம்மளால் முழு மனதாக ஏற்றுக்க முடியுமா, நம்ப முடியுமா, இதெல்லாம் வரும்போது தான் தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரிஜினலாக இவங்கெல்லாம் உண்மையாக அதான் அவங்க வேலையை கரெக்டாக அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.